ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலையே பிரண்டை செடி இருக்குது. அதில் இளம் பிரண்டையாக தான் நம்ம பறிச்சிக்கணும். ரொம்ப முத்தின பிரண்டையெல்லாம் பறிச்சிக்கூடாது. கொஞ்சம் இலசாக இருக்க பிரண்டையாக பறிச்சுக்கிட்டு நம்ம பாருங்கள், கையில் இதை மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதனுடைய நார் அந்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இல்லைனா கை அரிக்கும். எண்ணெய் தடவலைன்னா இந்த மாதிரி தான் நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கணுப்பகுதியை நீங்கள் உடச்சி இழுக்கும்போது அழகாக நார் வரும். அந்த நார் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம இன்றைக்கி பிரண்டை துவையல் பண்ணலாங்க. பிரண்டை துவையலில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, நம்மளுடைய எலும்பு சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகும். ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு குறையும். நம்மளுக்கு அதே போல் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பிரண்டை துவையலை செஞ்சு சூடாக சாதத்தில் போட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த செரிமான பிரச்சனையும் க்யூர் ஆகும். நம்மளுக்கு டைஜஸ்ட் ஈஸியாக ஆகும். அதை பாருங்கள், பிரண்டையை இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் கடலப்பருப்பு போட்டு அதோடு நம்ம வரமிளகாவை போட்டுக்கணும் காரத்துக்கு. இப்போ பாருங்கள், பிரண்டை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு பூண்டு, பெருங்காயம், அப்புறமா ஒரு கோலி குண்டு அளவு புளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மற்றபடி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட வேண்டாம். தேவையான அளவு உப்பும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பிரண்டை துவையல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.